வெண்ணிலாவை விரட்டி அடிச்சுட்டு இந்த கல்யாணம் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சபாஸ் முத்தரசு, இன்னைக்கு தான் நீ என் புள்ள மாதிரி பேசியிருக்கிற. குழந்தை பொறுக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொன்னாங்கம்மா. வெண்ணிலாவை காணும் நானே ஊரா ரோடா தேடிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியமா போச்சுல. வெண்ணிலா கிட்ட பேசி அவளை ஊரை விட்டு போக வச்சதே நீங்க தானே. முத்தரசு மாமா கிட்ட சொல்லிடுங்க. மாப்ள, நீங்க கேட்டீங்களே வெண்ணிலா ஊரை விட்டு போக யாரு காரணம்னு. அதுக்கு காரணம் நான் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவளை மிரட்டல, ஊரை விட்டு போகவும் சொல்லல. ஸ்வேதா கல்யாணத்துக்கு தடையா இருக்காதுன்னு காலில் விழுந்து கேட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவ ஊரை விட்டு போற முடிவெடுப்பான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இந்த விஷயத்த அக்கா ஸ்வேதா வேற யாருக்கிட்டையும் நான் சொல்லல. முத்தரசு, இப்பவாது புரிஞ்சுதாப்பா என்ன நடந்ததுன்னு? இந்த இடத்துல என் தம்பி இல்ல, வேற யார் இறந்திருந்தாலும் இதத்தான் பண்ணிருப்பாங்க. ஆனா நீ யாரோ சொன்னதை நம்பி மிரட்டிட்டாங்க விரட்டிட்டாங்கன்னு பேசி எங்க எல்லார் மனசையும் காயப்படுத்திட்டியப்பா. இல்ல சித்தி, நான் அது வெண்ணிலா இல்லைன்னு. இப்ப சொல்லு முத்தரசு, பையன் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு விஷத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுற உங்க அப்பா சரியா? தான் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு தவிக்கிற என் தம்பியோட அணுகுமுறை சரியா? அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுட்டியப்பா. அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. சித்தி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க சித்தி. வெண்ணிலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. இப்போ எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வெண்ணிலாவுக்கு ஒரு தெளிவு பிறக்கும்னு நினைக்கிறேன். அதனால அது வரைக்கும் அவ இங்க நம்ம வீட்டிலே இருக்கட்டும் சித்தி. தாராளமா இருக்கட்டும், தாராளமா இருக்கட்டும் முத்தரசு. அது வரைக்கும் யாரும் அவளை எந்த வகையிலும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு நீங்களே சொல்லிடுங்க. சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சொல்லு முத்தரசு. வெண்ணிலா அவங்க அம்மா பாட்டியோட அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டதா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான்ப்பா. சரி நீ வை, நான் இது உடனே வரேன். என்னாச்சுப்பா? சித்தி, வெண்ணிலா ஊருக்கு தான் போயிருக்கலாம், சண்முகம் சொன்னா. நான் போய் உடனே அவளை கூப்பிட்டு வரேன். மாமா நானும் வரேன். சரி வா. வராது. வெட்ட வெட்ட முளைக்கிற காளா மாதிரி இவளை எத்தனை தடவை துரத்தி விட்டாலும் எப்படியாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாளே கர்ணா. நாம என்னதான் பண்றது? மாமா, நீங்க உள்ள போங்க. அவங்க இங்க வந்ததுக்கு காரணம் அப்பாவான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நான் வரேன். என்ன மாமா, உங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உசுறு திரும்ப வந்திருக்கு. வாங்க மாமா.
வா முத்தரசு. என்னத்த ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? வெண்ணிலா தான் இந்த முடிவெடுத்தா, அதான் புறப்பட்டு வந்துட்டோம். என்னத்த பேசுறீங்க? அவ தான் சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக என்கிட்டயும் அப்பா கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அப்படி கிளம்பி வருவீங்க? அவளுக்கு என்னத்த தெரியும்? சரி வாங்க, எல்லாரும் கிளம்புங்க, ஊருக்கு போலாம். இல்ல முத்தரசு, வேண்டாம். நாங்க இனிமே இங்கேயே இருக்கோமே. என்னத்த இப்போ பிரச்சனை? ஏன் இப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? வேண்டாம் முத்தரசு, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னம்மா நீ சும்மா சும்மா மாமாவை குழப்புற? இங்க பாரு மாமா, நான் தான் அம்மாவையும் பாட்டியும் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் அங்க இருந்தா கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாரும் சங்கடப்படுறாங்க. ஏன் நான் அங்க இருக்கிறது ஸ்வேதாக்காக்கு கூட பெருசா பிடிக்கல மாமா. அதனால எங்களை இப்படியே விட்டுருங்க. தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க மாமா. இல்ல வெண்ணிலா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அது தப்பு. ஸ்வேதாவும் நீ அங்க இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறா. இல்ல மாமா, அவங்க வாய் வார்த்தையா சொல்லலனாலும் எனக்கு புரியுது. அவங்க மனசுக்குள்ள அதுதான் இருக்கு மாமா. அம்மா, பாட்டி, எப்படி இருக்கீங்க? வெண்ணிலா, இங்க பாரு. நீ திரும்பி வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என் அப்பா பண்ண காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீதான் தொண பொண்ணா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தணும். இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி வெண்ணிலா? நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் வயித்து வலிக்கு ட்ரீட்மெண்ட் வேற கொடுக்கணும். கிளம்பு வா. ப்ளீஸ் கிளம்பு. மாமா பாத்தீங்களா, வெண்ணிலா சிரிச்சிட்டா. கிளம்பு வெண்ணிலா, சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு. வாங்க, எல்லாரும் கிளம்புங்க, போலாம். முத்தரசு அவ வேணா வரட்டும். நாங்க கல்யாண தேதி முடிவானதுக்கு அப்புறம் வரோம். சரிங்கம்மா, அப்படின்னா கண்டிப்பா வந்துடணும். வராம இருந்துடக்கூடாது. பெரிய மாமா, வெண்ணிலாவை நீங்க கூட்டிட்டு வாங்க. பாட்டி, நீங்க போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. மாமா, நீங்க வாங்க, போலாம். சீக்கிரம் வா. இந்தாங்க கொடுங்க. வர்றேம்மா. பத்திரமா போயிட்டு வா வெண்ணிலா. சரி, உடம்ப பாத்துக்க. வரேன் பாட்டி, வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வர்றேன் சாரதா. சரி. வர்றேம்மா. வாமா வெண்ணிலா. என்னம்மா வெண்ணிலா, இப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்டியம்மா. உன்னை பெட்ல காணோன்னு தெரிஞ்ச உடனே எப்படி பதறி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்க எல்லாரும் உன்னை பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டியம்மா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இதுக்கு மேல வெண்ணிலா இந்த வீட்டில் தான் இருக்க போறா. அவளும் நம்ம வீட்டில் ஒருத்தி. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற எண்ணம் கனவுல கூட யாருக்கும் வரக்கூடாது. என்னப்பா, வெண்ணிலா கிட்ட யார் அப்படி நடந்துப்பா? உள்ள போ வெண்ணிலா. வா வெண்ணிலா, பாத்து. என்னாச்சு? என்னாச்சு வெண்ணிலா? மாமா, என்ன மாமா பாத்துட்டு நிக்கிறீங்க? தூக்கிட்டு போய் படுக்க வைங்க வெண்ணிலாவை. அழுது வெண்ணிலா.
வெண்ணிலா வலிக்குது. சரி அழாத. வெண்ணிலா பொறுத்துக்கோ வெண்ணிலா. என்ன மாமா வெண்ணிலா வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தூக்கிட்டு போங்க மாமா, இவளை தூக்கிட்டு போங்க. வெண்ணிலா பொறுத்துக்கோ. வெண்ணிலா அழாத. பாத்து பாத்து பாத்து. வெண்ணிலா ரொம்ப வலிக்குதா? ஸ்வேதாக்கா, அந்த பேக்ல மாத்திரை இருக்கு. நான் எடுக்கிறேன் வெண்ணிலா. இதுவா? கொஞ்சம் எந்திரி. பாத்து பாத்து மெதுவா. பாத்து. கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். சித்தி, என்னப்பா? வெண்ணிலா இனிமே இந்த ரூம்ல இருக்கட்டும். அதனால என்ன முத்தரசு, நம்ம வெண்ணிலாக்கு இல்லாத இடமா தாராளமா தங்கட்டும். ஸ்வேதா, கூட இருந்து பாத்து. நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா, are you okay? ரெஸ்ட் எடு. ஏய், என்ன வெண்ணிலா அழக்கூடாது. சீக்கிரமா சரியாயிடும். சரியா? அழாத. அதுக்கு நான் அழல ஸ்வேதாக்கா. இத்தனை நாள் வேணா நான் வாய் வார்த்தையா சொல்லிருக்கலாம். நான் இப்ப மனசார சொல்றேன், சீக்கிரமா உங்களுக்கும் முத்து மாமாக்கும் கல்யாணம் நடந்து குட்டி முத்து மாமா பொறுக்கணும். அதுதான் என் ஆசை. நீ சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் வெண்ணிலா. ஆனா அந்த குட்டி முத்து மாமாவ எனக்கு தத்து கொடுத்துருங்க ஸ்வேதாக்கா. அப்படி மட்டும் நடந்தா கண்டிப்பா தத்து கொடுக்கற வெண்ணிலா. முத்தரசு மாமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் அன்பா இருந்தாரு. ஆனா இப்போ அப்படி இல்ல, எரிஞ்செரிஞ்சு விழுறாரு. ஆனா உன்கிட்ட மட்டும் எப்பவும் அன்பா இருக்காரு வெண்ணிலா. அதனால எனக்கு வெண்ணிலாவா இருக்கதான் ஆசை. என்ன ஸ்வேதா, எனக்கு இது கனவா நனவானே புரியல. நீயே அந்த வெண்ணிலாவ வழியே போய் கூட்டிட்டு வர, அதுவும் இல்லாம உன் மாமா வேற தூக்கிட்டு போக சொல்ற. என்னதான் நடக்குது? என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் இந்த தலை எழுத்து. எப்படி இருந்தாலும் வெண்ணிலா இங்க வர்றதா முடிவாயிடுச்சு. அவ இங்க இருந்தாதான் தனிகாச்சலம் மாமா அடங்கி இருப்பாரு. இந்த சூழ்நிலைய பயன்படுத்தி நாம நினைச்ச மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்தாகணும். முத்தரசு மாமா ஒரே ஒரு கையெழுத்து, அத போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கைக்கு வந்துரும். ஆனா தடைன்னு தடைக்கு மேல தடை வந்துகிட்டே இருக்கு. ஆனா காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணா கண்டிப்பா ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்துரும் ஸ்வேதா. ஆமா நடந்துரும். எனக்கு என்ன வெக்கமா இருக்குன்னா, நமக்கு வராத அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் ஐடியா அந்த கிழவனுக்கு வந்திருக்கு பாத்தியா? அதான் சரி, அவனுங்க பாதி செஞ்சதுக்கு சொத்து காடி போட்டா என்ன பண்ணுவ? கல்யாணம்னு ஒண்ணு எனக்கு நடந்தா அந்த மருதெல்லாம் ஒரு ஆளா? ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிடுவேன். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா வழக்கத்தை விட எல்லாமே சாதகமா இருக்கு.
ஏன்னா கல்யாணத்துக்கு தடையா இருந்த வெண்ணிலா இப்ப இங்க இருக்கா. ஆனா கணக்குல இல்ல. நடந்த பூஜை மூலமா நம்மள பாடப்படுத்தின சக்தியோட தொல்லையும் இல்ல. நம்மள பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச அந்த கோபியையும் காலி பண்ணியாச்சு. நாம கான்சென்ட்ரேட் பண்ணி தடுக்க வேண்டிய ஒரே ஆள் தணிகாஜலம் மாமாதான். அவரை அடக்க சரியான ஒரே ஒரு ஆள் வெண்ணிலாதான். இப்ப புரியுதா ஏன் வெண்ணிலான்னு? புரியுது ஸ்வேதா, நீ பயங்கரமான ஆளுதான். இனிமே பயங்கரமா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நான் அதனால அப்பாவியா வெண்ணிலாவா இருக்க போறேன். புரியலையே. வெயிட் பண்ணு, புரிய வைக்கிறேன். நீயே சொல்லு, இப்படி கோமாளித்தனமா இருந்தா உன்னை யாரும் மதிப்பாங்க? உன் பொண்டாட்டியை கொஞ்சம் கண்டிச்சு வை. அண்ணா அவனை மாதிரிலாம் இல்லைண்ணே, ரொம்ப நல்லவண்ணே. என் தம்பி வேணா கேட்டு பாருண்ணே. உன் தம்பி சர்டிபிகேட் கொடுப்பான். என்ன இப்ப 2 வாரம் சேர்ந்துட்டு வேலை பார்க்காம பேசி இல்லைன்னா அவன் தட்டுல சோறு ஓடாத. ஏண்டா வேலை நேரத்துல வேலையை பார்க்காம வெட்டியா என்னத்தடா பேசிக்கிட்டு இருக்கிய? செங்கல் சூளை முன்னேற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கோண்ணே. பொய் சொல்லாத, கொண்டே விடுவேன். நீங்க வேணா விசாரணை கமிஷனர் போடுங்க. ஏண்டா நாட்டுல ஃபேஷன் ஃபாலோ பண்றதுக்கு என்னென்னமோ இருக்கு. விசாரணை கமிஷன் போறதுன்னா ஃபேஷன் ஆக்கி போடாதீடா. போங்கடா, போய் அந்த உடஞ்ச கல்லாம் எடுத்து போங்க. அது சொல்லி முன்னேற்றுறேன், உடச்சு போயிடுறா. நாட்டை மாத்திர முகர கட்டையில ஆத்தாடி. இவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வராங்க? இங்கேயும் வந்து என்ன வில்லங்க பண்ண போகிறாங்க தெரியல. மானம் கட்டவங்க எத்தனை தடவை அடி வாங்கினாலும் என்ன தும்புறா நடக்கிறாங்க. என்னப்பா வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கண்ணு இருக்குல்ல, பார்க்க முடியாத சுத்தி. ஹே, நாங்க யாருன்னு தெரியும்ல. எனக்கு கண்ணு இருக்கு. ஏண்டா இப்படி காலங்காத்தால வெட்டியா சுத்திட்டு திரிய, எந்த வேலையும் பார்க்காம? ஏண்டா அடுத்தவன் சொத்தை திருடுறதே உங்களுக்கு வேலையா போச்சாடா? போங்கடா, போய் வேலையை வெட்டிய பார்த்து உழைச்சி சாப்பிடுங்கடா. அப்பத்தானடா உடம்புல ஒட்டு நொன்னைகளா. ஏய், என்ன எங்களை கேவலப்படுத்துறியா? யார பத்திரா இப்ப பேசுன? இந்தா போறாங்களா அந்த 2 பேரு, அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து நாட்டை பிடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி நல்லா சோத்தை தின்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டு வேலையை செய்யாம திரியிறாங்க. ஏடுவட்ட பயிலுங்க. அண்ணா இவங்கிட்ட இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டான். அப்புறம் எப்படி பேசுவ? டேய் முதல்ல கணக்கு வழக்கெல்லாம் எடுறா, நாங்க செக் பண்றோம். எடுறா. என்னது செக் பண்ணணுமா? ஏண்டா முத்தரசனே இது வரைக்கும் வந்து என்ன கேட்டது இல்ல. ஏதோ நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நொன்னைகளா. ஏய் அவன் வந்து சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு அவ்வளவு திமுறா? வேலை செஞ்சு சாப்பிடுறேன்ல, அந்த துமுறு இருக்கத்தானே செய்யும். நீ இப்படிலாம் பேசினா சரிப்பட்டு வர மாட்டேன். என்ன அன்னைக்கு டீ கடைல அடி வாங்கினது மறந்து போச்சோ? ஏய் எங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்க? ஒரு என்ன பண்ணுவ? கல்லுதான், 2 கல்லுல சோழியம். தென்னரசு பாரு மாப்ள, மாப்ள பாரு மாப்ள. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. என்ன பிரச்சனை? பங்காளி தான் பிரச்சனை பண்றாங்க. ஏதோ கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணுமா? முடியாதுன்னா ஏதோ அடிக்க வராங்க. இதை பாரு தென்னரசு, பொண்ணை கொடுத்துமா, வீட்டுக்கு வந்துமா, நலம் விசாரிச்சுமா, சாப்பிட்டு போகணுமான்ட்டு இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்காது. உன்னை முதல்ல யார் இங்கே வர சொன்னது? நீ தனியா கஷ்டப்படுறல, மனசு கேட்கல, அதான் வந்தோம். ஓஹோ, நான் தனியாக கஷ்டப்படுறது உனக்கு மனசு கேட்கலன்னா அதுக்கு உள்ள போய் வேலை பார்க்கணும். இங்கே வந்து கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, அதுக்கெல்லாம் ஆடிட்டர் இருக்காரு. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஆடிட்டர் படிச்சுதான் போய் 2 பேர்த்தையும் கணக்கு பார்த்துட்டு வர சொல்லு. படிக்கல இல்ல, பேசாம இரு, வாய முடியும். இப்பதான் வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, சாப்பாடு ரெடியா இருக்குதான். எப்படி நீங்க அங்க போய் சாப்பிடுறீங்களா இல்ல உங்களுக்கு வேணா இங்க கொண்டு வர சொல்லட்டுமா? டேய் வாடா, வண்டி ஏறா. போ, போய் நல்லா கொட்டிக்க போ.
அவங்க நான் கிளம்பி வந்துடுறேன். மாப்பிள செமத்தியா கவலைப்படுத்திட்டேன். அவங்கள சப்பு சப்புன்னு அரைஞ்சிருந்தா கூட என் மனசு திருப்தியா இருந்திருக்காது. ஆமா என்னதான் நடக்குது முத்தரசு? இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நீ ஏதோ பொண்ணு எடுக்கிறேன் பொண்ணு கொடுக்குறேன் அது இதுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. மருது பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமாக இந்த கல்யாணம் உடனே நடந்தாகணும் சண்முகம். எத்தனை நாளைக்கு தான் இழுக்கிறது? அதான் இப்போது வெண்ணிலாவும் கிடச்சிட்டால. ஸோ உடனே மருதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனை செட்டில் பண்ணிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். மாப்பிள நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க மாப்பிள. இவங்க குறிய சொத்து தான் தெரிஞ்சேன். ஏற்கனவே மருது பண்ண தப்புக்காக உன்னை கொள்ள வந்தவங்கள கூப்பிட்டு வச்சு சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன மாப்பிள நீ என்ன நடக்குமோன்னு எனக்கு பதவதப்பா இருக்கு மாப்பிள. வேற வழி இல்லை சண்முகம். இங்கே வர மாப்பிள மறுபடியும் நான் சொல்கிறேன், எல்லாரோட குறியும் உங்ககிட்ட உள்ள சொத்து தான். அதனால சண்முகம் நீ மனசில் எதை வச்சுட்டு பேசுவேன்னு எனக்கு நல்லா புரியும். விடு. சர்ரா சொத்தை பிரிக்கணும் பேசுறீங்களா? அதுக்கு முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணும்ல. ஸ்வேதா கழுத்துல கண்டிப்பா தாலி கட்டுவேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. முத்தரச மட்டும் வெண்ணிலாவை தவிர வேற யார கல்யாணம் பண்ணாலும் அதை என் உயிரை கொடுத்தாவது தடுத்து நிறுத்துவேன்.